ரைட். ட்ரேடு, குளோபலைசேஷன் அண்டு ட்ரேடு. எல்பிஜி பாலிசி நம்ம எப்போ அடாப்ட் பண்ணோம்? 1992. ரைட். யூபிஏ கவர்மெண்ட், காங்கிரஸ். சரி, அப்புறம் வர்த்தகம்னா என்னங்க? ட்ரேடு, இங்கிலீஷில் நானே சொல்லிடுறேன். வெரி குட். வாங்கி விற்கிறது. அவன் உற்பத்தி செய்ய மாட்டான், வாங்கிட்டு போய் விற்கிறான். ட்ரேடு அதில் 2 இருக்குது, இன்டர்னல் ட்ரேடு, எக்ஸ்டர்னல் ட்ரேடு. உள்நாட்டு வர்த்தகம். இங்கே பக்கத்தில் கிராமத்தில் போய் வியாபாரி ஒருத்தன் விவசாயிகிட்ட பழம் காய்கறி வாங்கிட்டு வந்து நம்ம சேலத்தில் விற்கிறான். அது எதில் வரும்? நம்ம நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் விற்கலாம். ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல போய் விட்டு, அதுக்கு பேர் என்னது? உள்நாட்டு வர்த்தகம். இது எக்ஸ்டர்னல் ட்ரேட், வெளிநாட்டு வர்த்தகம். நம்ம நாட்டில் வாங்கி வெளிநாட்டில் விற்கிறான், வெளிநாட்டில் வாங்கி நம்ம நாட்டில் விற்கிறான். தேவையாது வெளிநாட்டு பொருள் நமக்கு? ஏன்? எல்லா வளமும் நம்மக்கிட்ட இருக்காது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பெரும்பாலான பொருள், மொபைல் ஃபோன்லேருந்து எல்லாமே எங்கே? வெளிநாட்டில் உற்பத்தியானது. டெக்னாலஜி எல்லாம் வெளிநாட்டில். இப்போ யூஸ் பண்ணுறவங்கள இன்டர்நெட்லேருந்து எல்லாம் அவனுங்களுது. அப்போது இது இல்லாமல் வாழ முடியாது. ஏன்னா வளங்கள் எல்லா இடத்துலையும் சீராக இல்லை. ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டில் ஒரு துறையில் வளர்ச்சி அடைஞ்சிருப்பான், டெவலப்மெண்ட் ஆகிருக்கும். அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வர்த்தகம் ரொம்ப முக்கியம். இது இப்போ இருந்து கிடையாது, வரலாறு பார்த்துருப்போம். பொருளாதாரத்தினுடைய வரலாறு கூட பார்த்துருப்போம். எப்போ செட்டில் லைஃப் வந்துச்சோ, விவசாயத்தினோட விளைவாக செட்டில் லைஃபு. ஸோ அந்த ஊர்லேருந்து என்ன பண்ணுவான்? சர்ப்ளஸ் பொருளை வாங்கிட்டு போய் வேறு ஊரில் விற்றுட்டு அங்கே உள்ள பொருளை வாங்கிட்டு எங்கே வருவான். அப்போவே ட்ரேடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு கிராமம், அந்த கிராமத்து மக்கள் பக்கத்து கிராமம், இது வேறு நாடு, இது வேறு நாடு. நம்ம நாடுலாம் அந்த காலத்தில் நினச்சிட்டு இருப்போம் பயங்கரமாக ஒரு பெருசாக இப்போ இருக்கிற மாதிரி நாடு கிடையாது. இந்த கிராமம் ஒரு நாடு, அந்த கிராமம் ஒரு நாடு. இப்போ பாருங்கள், பழக்க வழக்கம்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும். பக்கத்து கிராமத்துக்கு இங்கே சாமி வேறு இருக்கும், பழக்க வழக்கம் வேறு இருக்கும். அது மாதிரி அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. பண்டைய காலத்துலேயே எப்போ நிலையான வாழ்க்கை ஆரம்பிச்சோ அப்போயே என்ன ஆயிடுச்சு? ட்ரேடு வந்துருச்சு. இப்போ ட்ரேடுக்காக இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எதுனா WTO. அதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட்டாக இருந்துச்சு, கேட், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப். டேரிஃப்னா டேக்ஸ்னு அர்த்தம். இந்த உலக பொருளாக நடந்தது காரணமே இந்த வியாபாரத்துக்கு தான். சரியா? சரி, நான் இந்த புக்கில் உள்ளது மட்டும் தொட்டுட்டு போகிறேன். இது ஒரு அக்ரிமெண்ட்டாக போட்டிருப்பான் 1945. 46ன்னு வச்சுக்கோங்க. இந்த டைமில் அதை ஒரு அமைப்பாக மாற்றுவாங்க. 1995 வாக்கில் ஒரு அமைப்பாக மாற்றுவாங்க. WTO, உலக வர்த்தக அமைப்பு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அப்படி மாறும். ஒன்றும் இல்லை, வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள் அவங்களுடைய பொருளை எல்லா நாட்டிலையும் விற்றுக்கணும், அதுக்கு சாதகமாக இருக்கும். அப்புறம் நம்மளுடைய அப்போதைய வர்த்தகத்துறை அமைச்சர் முரசொலி மாறன்லாம் பார்த்திங்கன்னா அதில் பயங்கரமாக பங்காற்றிருப்பார். எல்லாமே வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளுக்கு சாதகமாகவே இருக்குது சட்டம்லாம். அதை ஒரு தான் 1999 தோகா மாநாடு நடக்கும், அதில் போய் எடுத்து சொல்லுவார். எல்லாம் நீ வளர்ச்சி அடைஞ்ச நாடுக்கு சாதகமாக இருக்குது, நாங்கள் வளரும் நாடு பின்னிங்கனாலாம் என் பொருளை நீ வாங்கவே மாட்டேன், உன் பொருளை மட்டும் என் நாட்டில் விற்றுக்கிற மாதிரி இருக்குன்னு எடுத்து சொல்லுவார். சரியா சொல்லி புரிய வைப்பார். அப்புறம் திரும்பவும் நம்ம பக்கம் சேர்ந்துக்குவாங்கலாம். அன்றைக்கே கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நடந்தது. சரி, பார்ப்போம். தமிழ்நாட்டுக்காரு முரசொலி மாறன்.
எல்பிஜி பற்றி நமக்கு முன்னாடியே தெரியும். நமது அரசாங்கம் 1991 நடைமுறைப்படுத்துகிறாங்க. எதுக்கு சார் 1991 நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த வரலாறுலாம் நமக்கு கொஞ்சம் தெரியும். நாடு சுதந்திரம் அடையுது 1947. உலக நாடுகள் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் போகிறான். லெஃப்ட் விங் ரைட் விங்னு ஒன்று இருக்குது, பார்த்தோமா? ரைட் விங் கேபிட்டலிசம், அவங்க முதலாளித்துவம். பார்த்தோமா? முதலாளித்துவம்னா என்னது? எல்லா தொழிலும் எல்லா வளங்களும் தனியார்கிட்ட தான் இருக்கும். எல்லா தொழிலும் யார் தான் செய்வா? தனியார் தான் செய்யும். அப்படியே ஆப்போசிட்டு லெஃப்ட் விங், இடதுசாரிகள். இது வலதுசாரி. அது எங்கே இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்கிறப்போ முதலாளித்துவ கான்செப்ட்லாம் ரைட் சைடு உட்காந்தாங்களாமா. சமதர்ம கான்செப்ட் உள்ளவங்களாம் லெஃப்ட் சைடில் உட்காந்துருந்தாங்க. அதனால இது லெஃப்ட்னால கெட்டது அப்படி கிடையாது. சமதர்மம். சமதர்மம்னா என்ன சொல்லுது? அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வளமும் அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கும். யாருக்கு தனிப்பட்டவனு சொந்தமே கிடையாது. எல்லா பிஸ்னஸ் யார் பண்ணுவா? அரசாங்கம் தான் செய்யும். அப்போ மக்கள் அதில் போய் வேலை செய்வான். உனக்கு தேவையானது எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அப்போது இந்த 1940s பார்த்திங்கன்னா உலக நாடுகள் எல்லாம் சுதந்திரம் அடையும். இங்கிலீஷ்காரன், ஃப்ரெஞ்சுக்காரன், போர்ச்சுகீஸ் இவன் கண்ட்ரோலில் இருந்த நாடுகள்லாம் சுதந்திரம் அடைவாங்க. எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுப்பாங்க. சரியா? யுனைடெட் நேஷன் எந்த வருஷம் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தோம்? 1935. 45. இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சவொன்னே இன்னும் மூணாவது உலகப் போர் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலாந்தினுடைய பிரைம் மினிஸ்டரும் யுஎஸ்ஏனுடைய பிரசிடென்ட் 2 பேர் சேர்ந்து அவங்க முக்கியமான கையெழுத்து போட்டு இதை உருவாக்குறாங்க. எந்த பிரச்சனைனாலும் இங்கே நம்ம போய் உட்காந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி. இதை வச்சு தான் என்ன பண்ணுறான், இந்த WTOலாம் கொண்டு வருவாங்க. கேட்டு போடுவாங்க. கேட் யுனைடெட் நேஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வச்சு கேட் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப். டேரிஃப்னா வரின்னு அர்த்தம். இப்போ வெளிநாடு, இப்போ நம்ம ஒரு நாட்டோட பொருள் நம்ம நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுனாக்கா என்ன பண்ணுவோம்? இப்போ ட்ரம்ப் பண்ணுறான் பாருங்க. இந்தியா பிரிக்ஸ் நாடுகள் பொருள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவேன், நான் டேக்ஸ் அதிகமாக போடுவேன் சொன்னானா, அப்போ என்ன ஆகும்? அவன் நாட்டுக்கு நம்ம பொருள் போகும்பொழுது விலை ஏறிடும். அப்போ நம்ம பொருளை வாங்க மாட்டாங்க. நம்ம பொருள் விற்காது. தடை போடணுன்னு அவசியம் இல்லை. டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி விட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக விலை ஏறிடும். விலை ஏறிட்டால் நம்ம நாட்டு பொருளை வாங்க மாட்டான், வேறு நாட்டு பொருளை வாங்கிக்குவோம். சரியா? ஸோ அந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளுடைய பொருள்லாம் ஒரு நாட்டுக்குள்ளே போகுதா, அப்போ வரியெல்லாம் நீ அதிகமாக போடுற, அப்படிலாம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேச்சுவார்த்தையில் இந்த அக்ரிமெண்ட்டை உருவாக்கியிருப்பாங்க. இந்த யுனைடெட் நேஷனில் யார் யாரெல்லாம் மெம்பராக இருந்தாங்களோ அவங்களாம் சேர்ந்து. இது ஒன்லி அக்ரிமெண்ட். பிடிச்ச நாடு பிடிக்காத நாடு அதெல்லாம் பார்க்காத. எந்த நாட்டில் நல்ல கம்மி ரேட்டுக்கு குவாலிட்டியான பொருள் உனக்கு தேவையானது கிடையாது, அந்த நாட்டை இறக்குமதி பண்ணு. இந்த மாதிரி டேக்ஸ் போட்டு என்ன பண்ணாத, தடை போடாத அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட். இது எந்த வருஷம்? அதான் அந்த 45க்கு அப்புறம் ஒரு 2-3 வருஷத்தில் நடந்திருக்கும். இது அது அப்படியே ஒரு அக்ரிமெண்ட்டாகவே இருந்ததுன்னா அவன் அமைப்பாக கொண்டு வருவோம், ஆர்கனைசேஷனாக கொண்டு வருவோம் அப்படின்னு தான் இந்த கேட்டை என்னவா மாற்றுறாங்க, WTOவாக மாற்றுறாங்க. இதுக்குன்னு ஒரு அமைப்புனா என்ன வேணும்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கணும். அப்போ ஏற்றுமதி இறக்குமதியில் ஒவ்வொரு நாடும் என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அப்படி ஒரு ரூல்ஸ் தான். சப்சிடிலாம் கொடுக்காதுன்னு இருக்குது. விவசாயிகள் இருக்காங்கள்ல, உரம் இதுக்கெல்லாம் சப்சிடி கொடுக்குறாங்க, அதெல்லாம் காலி பண்ணு. சிலிண்டருக்கு சப்சிடி கொடுத்துட்டு இருந்தானா கேன்சல் பண்ணுன்னு சொன்னதே வந்தான் இந்த அமைப்பு தான். இப்போ விவசாய விளைபொருள் 1000 ரூபாய்க்கு உள்ள யூரியா மூட்டை 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சப்சிடியை கட் பண்ணுன்றான். ஏன் சார் அப்படின்னாக்கா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம விவசாயி 1000 ரூபாய்க்கு உள்ள யூரியாவை 500 ரூபாய்க்கு அவனுக்கு கிடச்சிது அப்படின்னா உற்பத்தி செலவு என்ன ஆகும்? குறையும். அப்போது அரிசியோட ரேட் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும், குறைவு. அரிசியோட விலை எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும்.
அதே சப்சிடியை கட் பண்ணியாச்சு. 1000 ரூபாய்க்கு அவனுக்கு யூரியா கிடச்சிதுன்னா என்ன ஆகும்? விலை ஏறிடும். அரிசியோட விலையெல்லாம் ஏறிச்சா? இதுவும் ஒரு காரணம். ஏன்னா யூரியாவுக்கான சப்சிடியெல்லாம் அரசாங்கம் என்ன பண்ணிட்டான்? கட் பண்ணிட்டான். பண்ண வச்சது யார்? WTO. ஏன்னாக்கா நம்ம விவசாயியோட பொருள் 50 ரூபாய்க்கு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க நாட்டிலேருந்து கோதுமை இறக்குமதி பண்ணுறோம், அது 60 ரூபாயா இருக்கும். அப்போ நம்ம பொருள் அவன் பொருள் 2 பொருள் இருக்குது. எந்த பொருளை வாங்குவாங்க நம்ம மக்கள்? நம்ம பொருளை வாங்குவோம், அவன் பொருளை இங்கே சேல் ஆகாது. அப்போ சப்சிடியை கட் பண்ணால் என்ன ஆகும்? 50 ரூபாங்கிறது 60 ரூபா 70 ரூபாயா மாறிடும். அப்போ அவன் பொருள் 60 ரூபாய்க்கு நம்ம இந்தியாவுக்கு வரும், அவன் பொருள் சேல் ஆகும். இதான் கான்செப்ட். எதை பேசிகிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்ட்டு ஒன்றுமே கிடையாது. இங்கே இருக்குது இதெல்லாம் சப்சிடியெல்லாம் குறைக்க சொல்லி சொன்னது யார்? அவனுக்கு தான். அதேமாரி சிலிண்டரு கொடுத்துட்டு இருந்தானுங்களா, 1000 ரூபா சிலிண்டரை, ஆமாம் 500 ரூபா 400 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படிலாம் கொடுக்காத அப்படின்னு சொல்கிறான். எல்லாமே அவன் தான் சொன்னான், சப்சிடி கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே சொல்கிறாங்க? இந்த WTOவில் ரூல். அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சரி, அதை விட்டுருங்க. சிலிண்டருக்கா எங்கே கொடுக்குறாங்க? வருது எவ்வளோ? 1 ரூபா 2 ரூபாயா? வருதா? எனக்கெல்லாம் வரல. அப்படியா? வரல. சரி, அது வந்தாலும் 20 ரூபா அந்த மாதிரி தான் வருது. ஏலம் வருது? வருதா? சரி சரி. போட்டானுங்களா? சரி சரி. அப்போ 890 ரூபா போட்டிங்களா? அந்த மாதிரி. சரி, இதெல்லாம் கட் பண்ண சொல்லி சொல்கிறதே யார்? இவனுங்க தான். சரி. இப்போ இங்கே வாங்க, ரஷ்யாலாம் பார்த்தோமா? நம்ம ஏன் LPG பாலிசிக்கு போகணும் அப்படின்னு பார்ப்போம். நாடு சுதந்திரம் அடையுது 47. எல்லா நாடுகள் என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் நாடுகள் USA கிட்டே போகிறான். அவன் தான் உதவணும், பணக்காரன்ல. அவனா பணக்காரன் தேடி தான் போய் ஆகணும். இன்னும் ஒரு சில நாள் USSRை ஃபாலோ பண்ணுறான். USSR தெரியும் உங்களுக்கு, ஃபாலோ பண்ணுறான். அப்போ இருந்த நம்ம ஜவஹர்லால் நேரு பக்காவாக பிளான் பண்ணி, நான் USA பக்கம் வரல, USSR பக்கம் வரல, எனக்கு 2 பேருமே நண்பர்கள். சிவிக்ஸில் பார்த்துருப்போம். 2 பேருமே நண்பர்கள், 2 பேருமே எனக்கு உதவு அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அதான் நான் அலைன் மூமெண்ட். அணிசேரா இயக்கம். அலைன்னா அணி, மூமெண்ட், அதை உருவாக்குறாரு. அப்போ 2 பேருக்கும் இதாக இருக்கும். ஆனால் நமக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுற யாருன்னா USSR. எப்பயுமே அப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்னன்னா USSR உடஞ்சிரும். லெனின் உருவாகின USSR ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் கட்டுக்கோப்பாக போயிருக்கும். ஸ்டாலினுக்கு அப்புறம் அங்கே உள்ளாங்க செட் ஆகாது, உடஞ்சிரும். இப்போ அவனே பிரச்சனையில் இருக்கலாம். 1990 தான் உடையும் USSR. இப்போ தானே ரஷ்யா தானே உடஞ்சிரும். அப்போ அவனே பிரச்சனையில் இருக்கிறான். அப்போ நம்ம நிதி உதவி நமக்கு நிறையா யார் பண்ணுவான்? USSR பண்ணுவான். அவனுக்கே பிரச்சனை, அவன் எங்கே நமக்கு போய் உதவுறது? மெயினாக எது வேணும் அப்படின்னாக்கா ஃபாரின் கரன்சி வேணும். ஃபாரின் கரன்சி எதுக்கு வேணும்னு பார்த்தோம்? இப்போ நம்ம வெளிநாட்டிலேருந்து பெட்ரோல் வாங்குகிறோம். அரேபியா இந்த மாதிரி நாடுகள்லேருந்து பெட்ரோல் இறக்குமதி பண்ணுறோம். நம்ம காசு கொடுத்தா வாங்க மாட்டான். ஓகேவா? ஃபாரின் கரன்சி வேணும். எந்த நாட்டோட காசை ஃபாரின் கரன்சியாக பயன்படுத்தணும்? வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள். இப்போ ட்ரம்ப் சொல்கிறதெல்லாம் இப்போ புரியும் உங்களுக்கு. மெயினாக அமெரிக்க டாலர் இருக்குல்ல, அதை தான் உலக நாடுகளெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதிக்கு பயன்படுத்துவாங்க. அவன் அப்படி தானே சொல்லியிருப்பான், டாலரை நீங்கள் பயன்படுத்தலைன்னா அவங்க மேலே நான் என்ன பண்ணுவேன்? டேக்ஸ் போடுவேன் சொன்னானா? இதுக்கு தான் ஒன்றா நம்பர் திருடனுங்க அவனுங்க. யார்? USA. அப்போ மெயினாக பயன்படுது US டாலர். அப்போ ஃபாரின் கரன்சி நமக்கு பத்தலை, நிறைய பெட்ரோலில் வெளில இருந்தானே வாங்குகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்திலாம் 80s என்ன பண்ணியிருப்பார்? நிறையா நம்ம நாட்டிலே, அமெரிக்காவுக்கு நம்ம நாட்டில் எல்லா பொருளும் கிடைக்கணும், அதுக்காக நிறையா மெஷினரிலாம் இறக்குமதி பண்ணி டெவலப் பண்ணுவார். அதை தான் கார்னர் பண்ணி போட்டு தள்ளிடுவானு. போட்டது அவனுக்கு தான். யார்?
விடுதலை புலின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனுங்க இங்கே உள்ள ஒரு சில கைக்கூலிகளை வச்சுக்கிட்டு அவங்க ஆளுங்களை தான் போட்டு தள்ளிடுவானுங்க. அப்புறம் நிறைய இறக்குமதியெல்லாம் பண்ணோமா, ஃபாரின் கரன்சி நம்மக்கிட்ட இல்லை. ஸோ ஃபாரின் கரன்சி வாங்கணுன்னா எங்கே சார் போகணுன்னா, அந்த ஃபாரின் கரன்சி கடன் கொடுக்கறதுக்காக ஒரு அமைப்பு இருக்குது உலக அளவில், சரியா? அந்த அமைப்பு பேர் தான் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், IMF. தமிழில் எப்படி வேணாலும் புத்தகத்தில் இருக்கும், இங்கிலீஷில் இது மட்டும்தான். மானிட்டர்னா பணம், ஃபண்டு அப்படிங்கிறது ஒரு அமைப்பு IMF. இப்போ உலக நாடுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறப்போ ஃபாரின் கரன்சி பற்றாக்குறை அப்படின்னா நீங்கள் இதில் மெம்பராக இருந்தீங்கன்னா வந்துட்டு போனீங்கன்னா டாலர் வாங்கி அதை வச்சு என்ன பண்ணலாம், வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கலாம். இவன் டாலர் கடன் கொடுப்பான். டாலரு ஹார்ட் கரன்சின்னு சொல்லுவாங்க, அதாவது வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளுடைய நாணயம், அதுக்கு பேர் தான் ஹார்ட் கரன்சி. கடன் கொடுப்பான், வாங்கிட்டு வந்து என்ன பண்ணலாம், நம்ம இறக்குமதி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அவன் நிதி பற்றாக்குறை இறக்குமதி பண்ணுறதுக்கு அங்கே என்னன்னே தெரில, ஏதோ பேசிட்டு கிடந்தானுங்க. ஒன்றும் கிடையாது, வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு போதுமான அளவு ஃபாரின் கரன்சி இல்லை அவன்கிட்ட. ஒரே ஆள் யார், IMF. அவன்கிட்ட போகிறான். அதுக்கு முன்னாடி உதவிட்டு இருந்த சீனா, நான் உதவ மாட்டேன்ட்டான். அதனால் IMF போகிறான். அவன் வந்து இந்தியா ஓகே சொல்ல நான் தரேன் அப்படிம்பான். அப்புறம் அவன் காசு கொடுத்தோடனே அதை வச்சு அவன் இறக்குமதி பண்ணான். இதே சூழ்நிலை 1990 நமக்கு. அப்போ டாக்டர் மன்மோகன் சிங் தான் யார், நிதித்துறை அமைச்சர். அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு நரசிம்மராவ். ஒரு வாரத்தில் ஃபாரின் கரன்சிலாம் தீர்ந்துடும், வேறு எதுவுமே நம்ம இம்போர்ட்டே பண்ண முடியாது. நமக்கு உதவுற ரஷ்யாவும் கை விரிச்சிட்டான், அவனே திவாலாயிட்டான். அப்போ தான் நம்ம IMF போகிறோம். அது வரைக்கும் நம்ம IMF போகலை, சரியா? இவன் வந்துட்டு வேர்ல்டு பேங்க் இருக்கான் இல்லையா, வேர்ல்டு பேங்க்கு, அவனுக்கு கீழே சிஸ்டர் கன்சர்ன் அப்படின்னு வச்சுக்கோங்க. வேர்ல்டு பேங்க்கு நீண்ட கால கடன் கொடுப்பான், இவன் குறுகிய கால கடன் கொடுப்பான். இவன் ஃபாரின் கரன்சி பத்தலை அப்படின்னா அவன் கொடுப்பான். வேர்ல்டு பேங்க் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக கடன் கொடுப்பான். உலக அளவில் நீண்ட கால கடன் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. வேர்ல்டு பேங்க், உலக வங்கி லாங் டேர்ம் லோன் கொடுப்பான். எதுக்காக கொடுப்பான்? இதுவும் அதே டைமில் தான் யுனைடெட் நேஷன் ஆரம்பித்தோன்னே தான் உருவாக்குனது. இதுவும் சரி, இதுவும் சரி. அடிப்படை கட்டமைப்பு வசதியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். அடிப்படை லாங் டேர்ம்னா நீண்ட கால கடன் கொடுப்பான். யாருக்கு கொடுப்பான்னா அரசாங்கத்துக்கு தான் கொடுப்பான், தனியாருக்கு கொடுக்க மாட்டான். அரசாங்கம் தானே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், அதுக்காக அரசாங்கத்துக்கு கொடுப்பான், தனியாருக்கு கொடுக்க மாட்டான். எதுக்காக? அடிப்படை கட்டமைப்பு வசதி வேணும். ரோடு, தண்ணி வசதி, அதெல்லாம். அதே IMF கடன் கொடுப்பான். இவனும் இன்டர்நேஷ்னல் அமைப்பு தான். என்ன கடன் கொடுப்பான்? குறுகிய கால கடன் கொடுப்பான். 1 வருஷத்துக்குள்ளே 2 வருஷத்துக்குள்ளே அடைக்கணும். ஷார்ட் டேர்ம் லோன் இங்கிலீஷில். எதுக்கு கடன் கொடுப்பான்? ஃபாரின் கரன்சி கடன் கொடுப்பான். அந்நிய செலாவணி, ஃபாரின் கரன்சி அதுதான் கொடுப்பான் உங்களுக்கு. 1 வருஷம் 2 வருஷத்தில் அடைக்கணும். எதுக்கு ஃபாரின் கரன்சி தேவை? வெளிநாட்டிலேருந்து நம்ம பொருள் இறக்குமதி. பஜாஜ் அவங்களாம் கடன் கொடுக்குறாங்களா வண்டிலாம் வாங்குறதுக்கு? எதுக்கு கடன் கொடுக்குறான்? அந்த கம்பெனியுடைய பொருள்லாம் விற்கிறதுக்காக கடன் கொடுக்குறான். அதே மாதிரி இவனுடைய பொருளை வளர்ச்சியான நாடுகளுடைய பொருளை ஏற்றுமதி பண்ணுறதுக்காக நம்மளை மாதிரி பின்தங்கிய வளரும் நாடுகளுக்கு கடன் கொடுப்பான். யார்? IMF. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இது. அப்போ 1990-91 போய் IMF கடன் கேட்குறோம். ஐயா கடன் கொடுங்க அப்படின்னு கேட்குறப்போ, சரி நான் கடன் கொடுக்குறேன், இப்போ நீ உன்னோட மெத்தட்லாம் செட் ஆகாது, நான் சொல்கிற புதிய பொருளாதார கொள்கையை பின்பற்று அப்படின்னு அழுத்தம் கொடுப்பாங்க. அதை பின்பற்றுனா உனக்கு நான் கடன் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து 1990-91 வரைக்கும் என்னால் நம்ம வந்துட்டு போகலை. நம்ம எப்படா வருவோன்னு காத்துக்கிட்டே இருந்தோம் இந்தியாவை. ஏன் இந்தியாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? நம்ம உலகத்துலேயே அதிக மக்கள் தொகை நம்ம தான், பெரிய மார்க்கெட்டு. அது நம்ம ஆளுங்க இருக்கோம்ல, எல்லா நாட்டிலையும் அப்படி தான் இருக்கிறானுங்க. ஒரு சினிமாக்காரனை வச்சு அந்த பொருள் வாங்குற மாதிரி விளம்பரம் கொடுத்தா போதும், அந்த பொருளை வாங்கிடுவோம்.
ஒன்ஸ் அந்த பொருளுக்கு பழக்கப்பட்டோம்னா கடைசி வரைக்கும் அதை விட்டு கொடுக்க மாட்டோம். அப்போ சீப்பாக ஒரே நாடு. இப்போ யூரோப்புக்கு போனீங்கன்னா எல்லா நாட்டையும் சேர்த்துனீங்கன்னாவே 30 நாடை சேர்த்துனா 30 கோடி தேராது. ஆனால் இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்கும். ஒரே கவர்மெண்ட்டு, ஒரே வரி. அப்போ ஒரு கவர்மெண்ட்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டோம்னா போதும், இந்த மக்கள் எல்லாத்துக்கிட்ட என்ன பண்ணலாம், அவங்க பொருளை சேல் பண்ணிக்கலாங்க. அதுக்காக காத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஒன்று. ரெண்டாவது சீப் லேபரர், அவன் பொருளை இங்கே சேல் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னது, வேலைக்கு கம்மியான, ஏன்னா உலகத்திலே அதிகமான உழைக்கும் வர்க்கத்துன்னு இருக்கிற நாடு இந்தியா தான். 70-80 கோடி பேர் இருக்கான். யூரோப்பில் இருக்க எல்லா நாட்டையும் சேர்த்துனா அவ்வளோ பாப்புலேஷன் இருக்காது. அப்போ சீப்பாக அங்கே வேலை செய்கிறதுக்கு கிடைப்பான். அன்றைக்கே சொல்லியிருப்பேன், இங்கே நம்ம ஊரில் அமெரிக்காவில் ஒருத்தன், அவங்க அமெரிக்கர் வேலை செய்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க நாட்டுக்காரனுக்கு ஒரு $5000 சம்பளம் கொடுக்கணும். 5000 ரூபானா நம்ம ஊருக்கு எவ்வளவு, நம்ம ஊரில் 5000 ரூபா மாதிரி அங்கே $5000 கொடுப்பான். அவங்க ஊரில் அவங்க நாட்டுக்காரன் வேலை செஞ்சாக்கா. சரியா? அதே கம்பெனி இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே கம்பெனி அமெரிக்காவிலேருந்து அவன் அங்கே உள்ளவன் அவன் நாட்டுக்காரன் வேலை செஞ்சால் $5000 கொடுத்தா போதும். ஒரு $1 மதிப்பு எவ்வளவு, 80 ரூபா வச்சுக்கோங்க, ரொம்பலாம் வேண்டாம். அப்போது 5000 × 80 எவ்வளவு, 4 லட்ச ரூபா அவங்க ஊருக்கு காசு கொடுக்கணும். அவ்வளோவா தராங்க ஈஸ்வரனுக்கு? உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தானுங்க சம்பளம்? 18,000. 18,000க்கு மாடு மாதிரி வேலை செய்வோம். 25,000 வச்சுக்குவோம் சம்பளம். அதுவும் 25,000 கொடுத்தா முடிஞ்சு போச்சு. 25,000 சம்பாதிக்கிறாயா அப்படின்ட்டு முடிஞ்சுது. அப்போ 25,000 கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும்? $100 கொடுத்தா எவ்வளோ வந்துடும்? 8,000 வந்துடுமா? $200 16,000. $300 கொடுத்தா எவ்வளவு? 24,000 ரூபா. பெரிய சம்பளங்க. அவங்க ஊரில் அவங்க தொழிலாளிக்கு எவ்வளோ கொடுத்தா போதும்? $5,000 கொடுக்கணும். நம்ம ஆளுக்குன்னா எவ்வளோ கொடுத்தா போதும்? $300 கொடுத்தா போதும். அப்போ எவ்வளோ, ஒரு எம்ப்ளாயிக்கிட்ட இருந்து எவ்வளோ லாபம் கிடைக்கிது அந்த முதலாளிக்கு? $4,700 மிச்சம் லாபம். $5,000 கொடுத்தாவே அவனுக்கு லாபம் தான் கிடைக்கும். அதே நம்ம ஊராக இருந்தாக்கா வெறும் $300 கொடுத்தா போதும். அதே வேலை ஒவ்வொரு எம்ப்ளாயி மூலிமா அவனுக்கு எவ்வளோ என்ன எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும்? புரியுதா? இதுதான் டார்கெட்டு. ஒன்று, இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை கம்மி ரேட்டில் நல்ல லாபத்துக்கு இங்கேயே விற்றுருவான். ரெண்டாவது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாயிரும், லாபம் அதிகமாகும். அதுக்கு தான் இந்தியாவை தேடி வரானுங்க. மோடிகிட்ட பேசினார் ட்ரம்ப்பு, இவர் பேசினார். ட்ரம்ப்புக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவே இருக்கிறான். யாருக்கு? மோடியை கண்டா மோடி சொன்னவனே கேட்டுக்கிட்டாங்க. மோடிலாம் கிடையாது. இங்கே நம்ம 140 கோடி மக்கள் இருக்கோம். அவனுக்கு கார்பரேட்டுக்கான மார்க்கெட்டு. மோடிக்கெலாம் கிடையாது. அது இந்தியாங்கன்னா இந்தியா கிடையாது. இங்கே எல்லாம் மக்களுக்கு. இந்தியானா மக்கள். அதுக்கு தானே பவர் அங்கே. மற்றபடி மோடி பயங்கரமான ஆளுமை அப்படிலாம் கிடையாது. சரியா? இப்போ பாப்புலேஷன் சடனாக ஒரு குறைஞ்சி ஒரு 20-30 கோடி ஆகிட்டுமே, அப்போ இந்த செல்வாக்கு இருக்காது. ஆமாம், இப்படி தான். புரியுதா? அதுக்காக என்ன பண்ணுறான் இந்தியா, அவனுக்கு தேவை எல்பிஜி பாலிசியில் கையெழுத்து போடு அப்படின்னு போட வச்சுட்டான். எல்பிஜி பாலிசி பார்த்தோமா, 50 சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து 1990 எத்தனை வருஷம்? 50 வருஷம் காத்துக்கிட்டே இருக்கான். ஐஎம்எஃப் எப்படா வருவான் ஆடு மாட்டும் கழுத்தில் என்ன பண்ணலாம், கையத்தை போட்டு வெட்டிடலாம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பான். யுஎஸ்எஸ்ஆர் உடையுது, வேறு வழி இல்லை, அங்கே போகிறோம். ஐஎம்எஃப்பும் வேர்ல்டு பேங்க் சேர்ந்து என்ன பண்ணுறான், இதெல்லாம் கையெழுத்து போட பணம் தரோம், கையெழுத்து போட்டுருவோம். அப்போ தான் 1991 என்ன ஆகுது, எல்பிஜி பாலிசியை ஃபாலோ பண்ணுறோம். லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயம். இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. தாராளமயமாக்கல் என்ன அர்த்தம், ஈஸியாக சட்டத்திட்டத்தெல்லாம் எளிமையாக்கி ஒரு கம்பெனி ஈஸியாக ஆரம்பிச்சிக்கலாம். அரசாங்கம் வச்சுருக்கலாம் என்ன பண்ணும், தனியாருக்கு விட்டு கொடுத்துடணும். பார்த்துருப்போம், முக்கியமான தொழிலாம் அரசாங்கம் தான் நடத்திக்கிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தோம். இனிமேல் அரசாங்கம் எந்த பிஸ்னஸும் ஆரம்பிக்கக்கூடாது. இருக்கிற பிஸ்னஸ்லாம் என்ன பண்ணும், விற்கணும்.
அப்போ விற்க ஆரம்பித்தாங்க, இன்னும் விற்றுக்கிட்டே இருக்காங்க. பிஎஸ்என்எல்லாம் போயிடுச்சு பாதி. எல்ஐசி விற்க போகிறான்னு நினைக்கிறேன். இதுமாதிரி எல்லாத்தையும் விற்றுருவானுங்க. துறைமுகம்லாம் விற்றாச்சா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச என்னது இந்தியன் ஏர்லைன்ஸ் விற்றாங்களா? அப்புறம் ரயில்வே விற்றுக்கிட்டு இருக்காங்க. விற்றுருவாங்க, எல்லாத்தையும் விற்றுருவாங்க. எந்த பாலிசி? இந்த பாலிசி தான். ஆமாம். அடுத்தது குளோபலைசேஷன். எந்த நாட்டுக்காரன் வேணாலும் நம்ம நாட்டுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். நம்ம நாட்டுக்காரன் எந்த நாட்டில் வேணாலும் போய் என்ன பண்ணலாம்? பிஸ்னஸ் பண்ணலாம், வேலைக்கு போகலாம், எல்லாமே இந்த பாலிசி தான். வந்து என்னது புதிய பொருளாதார கொள்கை. அதை சிம்பிளாக இப்படி கூட சொல்லுவாங்க, உலகமயமாக்கல்னு சொல்லுவாங்க. உலகமயமாக்கல்னால் ஒரே இதில் சொல்லலாம். இதோட விளைவு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த நாட்டில் உற்பத்தி ஆகிற பொருளாக நமக்கு இப்போ கிடைக்கிது. அமேசானில் போட்டின்னு வந்துடும், அமெரிக்காவிலேருந்து பொருள் கூட வந்துடும். அதேமாரி இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல இந்த இது நம்மளோட ஆப்லாம் இருக்குல்ல, வெப்சைட்டு, அது இஸ்ரேலுக்காரன்து. இஸ்ரேல் நாட்டு கம்பெனி அது. இது அமெரிக்க கம்பெனி. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம்ல, இது அமெரிக்கா. இந்த மவுஸு சீனாவாக இருக்கும். நம்ம வச்சுருக்க மொபைலில் பெரும்பாலான ஸ்பேர் பார்ட்ஸ் சீனாவாக தான் இருக்கும். அப்போது உலகம் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு? ஒரே கிராமமாக மாறிடுச்சு. ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இதெல்லாம் ஓகேவா? ரைட். இதான் எல்பிஜி பாலிசி. கேட்பாங்க எந்த வருஷம் எல்பிஜி பாலிசியில் நம்ம கை கோர்த்தோம். சரியா? சரி. அடுத்தது உலகமயமாக்கல் என்பது உலக பொருளாதாரத்துவ நாடுகளை ஒருங்கிணைப்பு, எல்லா நாட்டையும் ஒரே குட்டைக்குள்ளே கொண்டுட்டு வருது. அடிப்படையில் உலகமயமாக்கல் சர்வதேயமயமாக்கல் தாராளமயமாக்கலை குறிக்கிறது. லிபரலைஸ் பண்ணுறது. ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டு வாங்க வரலாறு. தியோடோர் லேவிட் அவர் தான் முதல்ல பயன்படுத்துகிறாமா அந்த வார்த்தையை. 3 காலங்களாக பிரிக்கிறாங்க. தொன்மையான உலகமயமாக்கல் சொன்ன இல்லையா, அங்கே வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துலேயே இருந்துச்சு எல்லா இடத்து ஊருக்கும். அது மெயினாக அமெரிக்கா தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. ஜாகிரஃபியில் பார்ப்போம். சில்க் ரூட்டும்பாங்க. நடிகை இல்லை, பட்டு. அது சீனாவில் இருந்தால் பட்டு என்ன ஆகுது? உலக நாடுகள்லாம் போகும் அப்படி எல்லாம். ஓகேவா? இது பட்டு வழி அப்படிம்பாங்க. இந்த வழியில் வர்த்தகம் நடந்திருக்கு. அதில் முக்கியமான இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்குது. அதனால தான் உலக வர்த்தகத்தில் தமிழ்நாடு ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. இப்போ கூட பார்த்துருப்போம் கீழடியில் இது வரைக்கும் ரெக்கார்டட் இரும்பு நம்மளை ரொம்ப பின்னாடி கொண்டு போய் போட்டானுங்க. இரும்பு காலம் கடைசியில் இவனுங்க வரலாறு எழுதுனது இவனுங்க தானே ராஸ்கலுங்க. அதான் பக்காவாக அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. துருக்கியில் தான் இரும்பு பயன்படுத்துனதுக்கான எவிடன்ஸ் இருக்குது இது வரைக்கும். எங்கே பாருக்குறா? யூரோப் இங்கே இருக்கா, அங்கே இருக்குது. இந்த இடத்துல ஒரு துருக்கி. அது பார்த்திங்கன்னா கிமு 1200. ஆனால் நம்ம இப்போ எடுத்துருக்காங்களா தமிழ்நாட்டிலேருந்து கீழடி மட்டும் இல்லை, 2-3 இடத்துலேருந்து எடுத்து அனுப்பியிருக்காங்க. அனுப்புனா கிமு தானே சொன்னேன், 1200 கிமு துருக்கி. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிடச்ச இந்த இரும்போட காலம் பார்த்திங்கன்னா கிமு 3200 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. அதுதான் வார்த்தையை கரெக்டாக புரியணும். இன்னையிலேருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி. நான் சொல்கிறது கிமு 3200. அப்போ இந்த 2000 விட்டுட்டு தான் சொல்கிறேன். வார்த்தையை கரெக்டாக புரியும். நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்க, 2000 5000 அதான் பிடிக்கிறீங்க. சரியா? ஆமாம். கிமு 5000. அப்போ இன்னையிலேருந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? கிமு சரி கிமு 3200. ஓகேவா? இன்னையிலேருந்து எவ்வளவு? 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் இன்னையிலேருந்து சொன்னார். அப்போ உலகத்தில் எங்கேயும் என்ன கிடையாது? கவனிங்க, பேசாதம்மா கவனிமா. அதில் என்ன சிறப்புனா, மனித இனம் முதல்ல பயன்படுத்தின உலகம் இது செம்பு. அப்புறம் அதை வெங்கலமாக மாற்றுறானுங்க சிந்து சமவெளி மக்கள். அதுக்கப்புறம் தான் இரும்பு வந்துச்சு. இரும்பு வந்ததோட விளைவு தான் ஆச்சு காடுகள்லாம் இன்னும் நிறைய அழித்து விவசாயம் செழிக்குது. ஏன்னா செம்பு என்ன பண்ண முடியாது, உழுகிறது கஷ்டம். அப்போ வேகமான வளர்ச்சி விவசாய உற்பத்திக்கெலாம் இது காரணம் இரும்பு தான் முக்கியம். அப்போ இரும்பை உருக்கி தயாரிக்கக்கூடிய பண்பாடு எங்கே இருந்துருக்கு? தமிழ்நாட்டில். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது?
ஆமாம், 5300 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. ஆனால் இவனுங்க நம்ம இந்திய வரலாறு எழுதுகிறவனுங்க தப்பாக எழுதி வச்சுருக்கானுங்க. ஏன்னா இந்த நாட்டையே எங்களுக்கு தான், வேதகால நாகரிகம் ஆரியர்களுக்கு சொந்தமானதுன்னு மாற்றுறதுக்கு பார்க்குறானுங்க. அது தெரியாமல் நம்மளாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். எதிர்கட்சிக்காரன் நான் ஏடிஎம்கே, டிஎம்கேக்காரன் சொல்கிறேன், ஏதோ ஒன்று சொல்கிறான், உன் வரலாறு தான் கொண்டுட்டு வரான், யார் கொண்டு வந்தா என்ன? அது தெரியாமல் அந்தால திட்டிகிட்டு இருக்கிறானுங்க நிறைய பேர் உட்காந்து. சரி பாருங்கள், அப்போ அந்த மாதிரி இப்போ அந்த காலகட்டத்திலே கப்பல், பயங்கரமான கப்பல் கட்டக்கூடிய இது எல்லா வசதியும் இருந்து இந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் கப்பலில் ஏற்றி கொண்டு வந்து இங்கே இறக்கிடுவான். இங்கே உள்ளவன்லாம் அவனோட பொருளை கொண்டு வந்து இங்கே இறக்கிட்டு நம்ம நாட்டில் உள்ள பொருள், இவனோட பொருள் எல்லாம் இங்கே இருக்கும், இவன்கிட்டருந்து வாங்கிட்டு போவான். இப்படி வரலாற்று முற்பட்ட காலத்தில், ஏன்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் என்ன இருக்கும், வியாபாரம் செஞ்சுருக்கான் கப்பலில். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னா அது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடும்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எழுதப்பட்ட ஆவணம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இருந்தே வர்த்தகம் செஞ்சுருக்காங்க, அந்த காலகட்டத்தை தான் அப்போ சொல்கிறாங்க தொன்மையான உலகமயமாக்கல். இடைப்பட்ட காலம் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கும், மிடிவேல் இந்தியா, மிடிவேல் பீரியட். அப்புறம் நவீன உலகமயமாக்கல் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது, நம்ம ஃபாலோ பண்ணுறது. எல்பிஜி பாலிசி இருக்குல்ல, அது தொன்மையான உலகமயமாக்கல். சுமேரியா, சிந்து சமவெளி இடையேயான வர்த்தக உறவுகள் உலகமயமாக்கல் என்ற ஒரு வடிவத்தை 3ஆம் நூற்றாண்டு கிமுல சொல்கிறாங்க உருவாக்கியது. இதே தப்பாக தான் போடுறானுங்க. சுமேரியானா ஒன்றும் கிடையாது, இன்னும் வரலாறு மாற்றணும், அவனுக்கு தப்பாக தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதை வச்சே போகணும். சுமேரியானா இது ஈராக், இங்கே இருக்குல்ல, இது சிந்து சமவெளி மக்கள் நடுவே வியாபாரம் நடந்திருக்கு கப்பலில். அதே மாதிரி நம்மளையும் சேர்த்திக்கணும், இதெல்லாம் சேர்த்தி தான் சொல்லணும். கர்சர் தெரியுதுல்ல, ஆமாம் அதை சொல்கிறானுங்க. ஆண்ட்ரூ குந்தர் ஃப்ராங்க் வாதிட்டார். அவர் சொல்லியிருக்கார், உலகமயமாக்கல் பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தின் ஆரம்ப வடிவத்தை பொன்மையான உலகமயமாக்கம் என்று கிரேக்கர் காலத்தின் போது அழைக்கப்பட்டது. ஹெலனிஸ்டிக் பீரியட். ஆமாம், கிரேக்கர்கள் சொல்லியிருக்காங்க. எங்கே இருக்காங்க கிரேக்கர்கள் இந்த இங்கே இருப்போம், யூரோப்பில். ஓகேவா, இதுதான் கிரேக்கம். அவங்க யூஸ் பண்ணான்றாங்க, அது நமக்கு தேவையில்ல, அது விட்ருக்கேன். ரோம் பேரரசுக்கும் பார்த்தியன் பேரரசுக்கும் மற்றும் ஹான் வம்சத்துக்கு இடையான வர்த்தக தொடர் உலகமயமாக்கல் ஆரம்பம் அப்படின்றாங்க. ரோம், ஹான் வம்சம், ஹான்னா சீனாக்காரன் நினைக்கிறேன். ஓகேவா, பார்த்தியன் ரோம் இங்கே இருக்குது, ஹான் வந்து சீனா, பார்த்தியன்ஸ் இந்த இடத்துல இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்குள்ள தொடர்பு தான் அது அந்த தொன்மையான அப்படின்றாங்க, ஆரம்ப வடிவம். இந்த பேரரசுகளுக்கு இடையேயான வணிக உறவுகள் பட்டு சாலையின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தியது. அதான் பட்டு சாலை. சீனாவில் இருந்தால் நாமும் பட்டு போகும், மெயினாக பட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் ஒன்று கடல் ரூட் இருக்குது, இன்னொன்று தரவழி இருக்குது. அப்படி இஸ்லாமிய காலம் கூட உலகமயமாக்கல் ஒரு முக்கியமான ஆரம்ப கட்டமாக இருந்து வந்தது. மங்கோலிய பேரரசின் வருகை மத்திய கிழக்கு மற்றும் சீனாவின் வர்த்தக மையங்களுக்கு உறுதியற்றதாக இருந்தாலும் பட்டு சாலை வழியாக பயணிக்க வசதியாக இருந்தது. பாருங்கள், அங்கே போயிட்டு ஒரு மதத்தை கொண்டு போய் திணிச்சு விட்றானுங்க, கதை விட்றானுங்க. மங்கோலியர் இங்கே இருக்காங்கள, அவங்க இஸ்லாம் மதத்தை பின்பற்றுவாங்க. இது வந்து பாலைவனத்தில் இருக்கிற என்ன தொழிலில் ஈடுபடுவான், வழிப்பறி, கொள்ளையடிக்கிறது, அந்த மாதிரி. இருந்தாலும் பட்டு வழியில் வியாபாரம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்விஸ்ட் அடிச்சுட்டு வரானுங்க. அப்படியே முந்தைய காலகட்டத்தில் எல்லாம் தொன்மையான ஒன்றும் கிடையாது. தொன்மையான உலகமயமாக்கல் எந்த வழியாக நடந்துச்சு, சில்க் ரூட் வழியாக நடந்துச்சு. ஓகேவா, எந்த நாடுகளுக்கு இடையே நடந்துச்சு, ரோமு, பார்த்தியன், ஹான் வம்சத்துக்கு இடையே நடந்தது. அவ்வளோதான், அது வேறு ஒன்றும் கிடையாது, விட்டுருங்க. அடுத்து இடைப்பட்ட உலகம். 16-17ஆம் நூற்றாண்டுகளில் கிபியில் ஐரோப்பிய பேரரசுகள் எழுச்சியால் முதலில் போர்ச்சுகீசியர்கள், ஸ்பானிஷு, டச்சுக்காரன், ஆங்கிலேயர் கடல் வழி வானத்தில் ஈடுபடுவாங்க. இதான் போர்ச்சுகீசியல், இது ஸ்பானிஷ்.
டச் இங்கே இருக்குது, இந்த இடத்துல வரும். இந்த இதுன்னு நினச்சிக்கோங்க. அப்படியே ஒன்று இவங்கெல்லாம் கடல் வழி வாங்கணும். இந்தியாவுக்கு வந்து ரூட்டு கட் ஆயிருங்க. ஒட்டாமன் எம்பரர்னு சொல்லிட்டு இங்கேருந்து வர பொருள்லாம் என்ன பண்ணணும், எனக்கு வரி அதிகமாக கொடுக்கணுண்டான்னு பிடிச்சிக்குவார் துருக்கியில் இருக்கக்கூடிய ராஜா. அப்போ பார்க்குறாங்க இந்த யூரோப்பியன்ஸுக்கு என்ன கிடையாது, நம்ம நாட்டில் இருந்தால் முக்கியமான பொருள்லாம் போகணும். மெயினாக மிளகு இருக்குல்ல, மிளகு ரொம்ப 1 கிலோ தங்கத்தை கொடுத்துட்டு 1 கிலோ மிளகு வாங்கிட்டு போவான் நம்மக்கிட்ட இருந்து. அந்தளவுக்கு வேல்யூ. ஏன்னா அவன் குளிர் பிரதேசமாக. ஸோ மீட்டு கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும். மீட்டு சுவையாக இருக்கணும், நல்லா இருக்கணும், கெட்டு போகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அதுக்கு என்ன வேணும், மிளகு, இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல, அது வேணும். அப்புறம் இந்த ஒட்டாமன் மெம்பர் என்ன பண்ணுறாரு, வரி போடுறாரு. இப்போ 80% அலறியும். அப்போ 10 ரூபா பொருளுக்கு 20 ரூபா வரி போடுவார், 200%. அப்போ விலைவாசிலாம் பல மடங்கு உயர்ந்தது, பிரச்சனை. அப்போ தான் கடல் வழி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இப்படியே வந்து இப்படி வந்துடுவானுங்க. இந்தியாவுக்கு வந்தவர் யார், அதுக்கு முன்னாடி வியாபாரம் நடந்துச்சு, பட் கடல் வழியில் வந்தவர் வாஸ்கோ ட காமா. அப்போ போர்ச்சுகீஸரை தொடர்ந்து ஸ்பானிஷு, டச்சு, இங்கிலாந்து, இது ஃப்ரெஞ்சு, இது ஸ்பானிஷு, இது போர்ச்சுகல், அவங்கெல்லாம் வந்து வியாபாரம் செய்வாங்க. அப்புறம் இங்கே என்ன பண்ணுறான், வியாபாரம் அந்த நாடு கிடையாது, அங்கே உள்ள வியாபாரி வந்துட்டு இங்கேருந்து பொருளை வாங்கிட்டு போகிறான். அப்போ அது அடுத்த கட்டம். இடைக்கால இந்தியாவில் உலகமயமாக்கல். இங்கேருந்து நம்மக்கிட்டேருந்து ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போவான், ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் விற்பான். அது 2வது கட்டம், இடைக்கால இந்தியா. இடைக்கால வரலாறு. பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய நிறுவனம், இங்கே பாருங்கள், தனியார் வணிக நிறுவனம் உருவாக்குறாங்க. அங்கே உள்ள வணிகர்லாம் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் முதலீடு போட்டு ஷேர் பார்த்தோம்ல, ஒரு கம்பெனி ஆரம்பித்து கப்பல் ஒன்று வாங்கி அங்கேருந்து பொருளாக எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊரில் விற்றுட்டு நம்ம ஊரில் பொருளாக எடுத்துகிட்டு போய் அங்கே விற்கிறது. சரியா? அது மாதிரி முதல் பன்னாட்டு நிறுவனம் எது, பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்தியாவை வந்து 1764 பக்சர் போர் 64 தானே, 1857 வரைக்கும் இந்தியா பிரிட்டிஷ்காராட்சி. பிரிட்டிஷ்காரனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிடையாது, இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிகளே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த கம்பெனிக்காரன் தான் நம்ம நாட்டை கட்டுப்படுத்தியிருக்கான். இங்கே உள்ள ராஜாவெல்லாம் அவன் கண்ட்ரோல் வச்சுக்கிறது. ராஜா எப்படி பிடிக்க முடியும்னால, ராஜாவுக்கு மூளையை செயல்படுவானுங்கள, கோயிலில் இருப்பாங்களே, அவங்கள பிடிச்சிக்கிறது ஃபஸ்ட்டு. அப்புறம் ராஜாவை கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறது. அப்புறம் எங்கள் விவசாயிகள்லாம் மிரட்டி உருட்டி என்ன பண்ணுறது, ரா மெட்டீரியல் கம்மி ரேட்டில் வாங்கி அதை கொண்டு போய் அங்கே ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி இங்கே கொண்டு வந்து விற்றுருவானுங்க. லாபம். 100 ரூபாய்க்கு பருத்தி வாங்கிட்டு போவான், 10,000 ரூபாய்க்கு துணியாக மாற்றி கொண்டு வந்து விற்றுருவான். சரியா? சிவிக்ஸில் பார்ப்போம். ஓகே, இதான் முதல் பன்னாட்டு நிறுவனம். முதல் டச்சு கிழக்கு இந்திய நிறுவனம் 1602 உருவாக்கப்பட்டது. 1600 எது, பிரிட்டிஷ். அது மாதிரி டச்சு, நெதர்லாந்துன்னு சொல்லுவாங்க, அவனோட நிறுவனம் 1602. இது 2வது பன்னாட்டு நிறுவனம். ஓகேவா? ரைட். நவீன உலகமயமாக்கல். இப்போ நான் சொன்னேன்ல, எல்பிஜி பாலிசி, 2ஆம் உலகப் போர், முதல் உலகப் போர். இது இப்போது 20ஆம் நூற்றாண்டில் வணிக உற்பத்தியில் அதிக பங்கினை, ரைட், எது 20ஆம் நூற்றாண்டில் எப்போ இருந்து எப்போ வரைக்கும், 1லேருந்து 2000 வரைக்கும். பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உலகமயமாக்கல் நவீன வடிவத்தை நெருங்கியது. 19ஆம் நூற்றாண்டுனா இப்போ 1801 1லேருந்து 1900 வரைக்கும். 19-20ஆம் நூற்று இப்போ ப்ரெசன்ட் நடைபெற்ற உலகமயமாக்கல் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகளை கொண்டு, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. அவை அந்த நூற்றாண்டுகளில் நடைபெற்ற உலகளாவிய வர்த்தக பொருளாதாரத்தில் மூலதனம் முதலீடு செய்யப்பட்டதும் 20ஆம் நூற்றாண்டில் வணிக உற்பத்தியில் அதிக பங்கினை பெற்றிருந்ததுடன் சேவைகள், வர்த்தகம், பன்னாட்டு நிறுவனங்கள் உற்பத்தி வணிகத்தில் எழுச்சி
இப்போ தான் பன்னாட்டு நிறுவனங்கள் ஏன்னா அது பயங்கரமாக முதலீடு செஞ்சு பெரிய பெரிய நிறுவனமாக இருக்குது. தென்னிந்தியாவில் வர்த்தகம் மற்றும் வணிகர்கள் வரலாற்று பார்வையில் நமக்கு தான் தெரியுமே. கோவலன் யார்? கோவலன் கண்ணவிலாம் வணிகர்கள். அவங்க அப்பா அம்மாலாம் ஒருத்தன் உள்நாட்டு வணிகர், ஒருத்தன் கப்பல் கடல் கடந்து போய் வியாபாரம் செய்கிறவங்க. மாசாத்துவன் இன்னொன்று. ஆமாம். வர்த்தக நடைகளை ஒழுங்கமைக்கவும் விரிவுபடுத்தும் வணிகர்கள் தென்னிந்திய வர்த்தக குழுக்கள் கில்டுன்னு சொல்லுவாங்க. வியாபாரிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சுக்குவாங்க. அதனால தான் பார்த்துருப்போம் நம்ம சங்க காலத்தில் மதுரையிலேயே என்ன பண்ணியிருக்கான், இந்த யூரோப்பியன்ஸ் கிரேக்க ரோமானியர்கள்லாம் அவனுடைய தங்க நாணயம் அச்சடிக்கிற இடம் இங்கே இருந்திருக்கு. நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த பட்டினப்பாலை இதெல்லாம் பார்த்துருப்போம் தமிழில். ஏன் சார்னா இந்த வியாபாரிகளுக்குள்ளே ஏமாற்ற மாட்டாங்க. ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அங்கே வர்த்தக சங்கம் இருக்குல்ல, கில்டுன்னு சொல்லுவாங்க, வர்த்தகர் சங்கம், அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அவன் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்போ ரொம்ப நேர்மையாக இருந்திருக்காங்க. அதனால் அதோட விளைவு தான் உலக நாடுகள்லாம் நம்மளை நம்பி இங்கே வந்து வியாபாரம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சங்ககால இலக்கியங்களில் நமக்கு எவிடன்ஸ் இருக்குது. இந்திய கலாச்சாரத்தை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் வழிகளாக வர்த்தக குழுக்கள். இந்தியான்னு ஒன்றே மொட்டையாக்கிட்டானுங்க பாருங்கள். நம்மளுது வேறு அது வேறு. இந்தியான்ற கான்செப்ட் இப்போ தான் வருது. தமிழ்நாடுக்குள்ளே ஏகப்பட்ட நாடு இருந்துச்சு. சேர சோழ பாண்டியர் படிச்சிருக்குமா, அதெல்லாம் கடையல் வள்ளல்கள், அங்கங்கே குறுநில மன்னர்கள், அது 1000 பேர் இருக்கான் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும். இந்தியான்னு மொட்டையாக சொல்லிட்டானுங்க. இப்படி தான். சரி. ஆரம்பகால வர்த்தகர்கள். இது பொது ஆண்டு 11ஆம் நூற்றாண்டு. கலிங்க வர்த்தகர்கள் ஒடிசா. கலிங்கம்னா இது ஒடிசா. சிவப்பு வண்ணக்கல் அலங்கார பொருட்களை வர்த்தகத்திற்கு கொண்டு வந்தனர். பருத்தி ஆடைகள் தென்கிழக்கு ஆசியாவுக்கு கொண்டு வந்து வர்த்தகம் செய்தனர். பருத்தி ஆடைகள் நம்ம இந்தியாவோட பருத்தி இருக்கு இல்லையா, அது தமிழ்நாடு. ஒரு மூக்குப்பொடி டப்பாக்குள்ளே ஒரு சேலையை சுருட்டி வச்சிடலாமாம்மா. மஸ்லினா அவ்வளோ நைஸாக இருக்குமாம்மா. அந்த துணியை வச்சு தான் எகிப்தில், சும்மா சாதாரண புகழ் கிடையாது, இது வரலாற்று உண்மைகள், தற்புகழ்ச்சி அதெல்லாம் கிடையாது. அந்த மம்மிலாம் பதப்படுத்தியிருக்காங்க. இங்கேருந்து கொண்டு போன மிளகு, இங்கேருந்து கொண்டு போன துணி, அதெல்லாம் வச்சு தான். ஐரோப்பிய வணிகர்கள். வாஸ்கோடகாமா கடல் வழியில் வராரு. எது வழியாக வராரு? கடல் வழிக்கு. நன்னம்பிக்கை முனை. எது நன்னம்பிக்கை முனை? இந்த பாயிண்ட் இங்கே வந்துட்டு போயிடுவார். பார்த்தலோமியா டயஸ். அதாவது இப்படியே கடல் வழியாக வரலாம், கொலம்பஸ் போய் அங்கே போயிடுவார். அப்போ தான் வட அமெரிக்கா தென் அமெரிக்காலாம் கண்டுபிடிப்பாங்க. கொலம்பஸ் பாய்மர படகுல அடிச்சுட்டு போயிடும் அந்த பக்கம். அப்புறம் பார்த்தலோமியா டயஸ் கேர்ஃபுல்லாக இந்த கடற்கரை ஓரமாக வருவார். என்னென்னா ஒரு கணிப்பு, அதாவது இந்தியா வந்து தென்கிழக்கில் இருக்குது நமக்கு, அவங்க நாட்டில் இருந்து. இது மத்திய கிழக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக்கு, இதெல்லாம் வந்து மத்திய கிழக்கு. இவங்களுக்கு மத்திய உலகமே இவ்வளோதாங்க. அப்புறம் தான் கொலம்பஸ் தான் போய் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா லேண்டெல்லாம் கண்டுபிடிப்பார். அதனால் மத்திய கிழக்கு இவங்கெல்லாம். அப்போ தென்கிழக்கில் போனோம்னா இந்தியாவுக்கு போயிடலாம், அங்கேருந்து நமக்கு தேவையான பொருளை கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இந்த கண்டம் இருக்குல்லையே ஆப்பிரிக்கா, இந்த கண்டத்தோட கடற்கரை ஓரமாக போய் அதோட தென்கோடி அடைஞ்சிட்டோம்னா அங்கேருந்து என்ன பண்ணுவோம், வடகிழக்கு நோக்கி போனோம்னா இந்தியா அப்படின்னு கணிச்சிருப்பாங்க. அந்த கணிப்பில் வராங்க. பார்த்தலோமியா டயஸ் இது வரைக்கும் வந்துட்டு இதுக்கு மேலே டயர்டாயிடுவாங்க, அடுத்த ட்ரிப்பு வரலான்ட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் ஒரு நம்பிக்கை ஏற்படுது, இந்தியாவுக்கு கடல் வெளி கண்டுபிடிச்சலாம் நம்பிக்கை ஏற்படுது. அதனால தான் இந்த பாயிண்ட் என்னது, நன்னம்பிக்கை. இப்போ வரைக்கும் நன்னம்பிக்கை முனை வழி தான் இது. மேப்பை ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பாருங்கள். அப்புறம் அடுத்த ட்ரிப்பில் யார் வரா, வாஸ்கோடகாமா வந்துடுவார். வந்து இங்கே வந்து போயிட்டு அப்படியே இந்தியாவுக்கு வந்துடுவார். அப்போ இந்த ஏரியாவில் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் தமிழர்களை தான் அவங்க இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது 19ஆம் நூற்றாண்டு தான், 1860 சம்திங். அப்போது பனாமா கால்வாய். பனாமாவா? சரி, பனாமாலாம் ரொம்ப லேட்டு. நான் சூயஸ் கால்வாய் வழி சொல்கிறேன். 1800 சில்லற. பனாமா கால்வாய் இப்போ தான் 20ஆம் நூற்றாண்டு தான் இருக்கும், 1900 தான் இருக்கும். நன்னம்பிக்கை முனி வழியாக புதிய கடல் பாதையை கண்டுபிடிக்கப்பட்டது. அது நாகரிக உலகத்தின் மீது பல விளைவுகளை ஏற்படுத்தியது. இந்தியாவுக்கு கடல்வழி கண்டுபிடிக்க வந்ததோட விளைவு தான் நிறையா ரிசர்ச் பண்ணுவாங்க.
சரியா? இங்கே வந்துச்சு, இங்கே உள்ள வளங்கள்லாம் பருத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போவான் அங்கே அவங்க ஊருக்கு, துணியாக நெஞ்சு இங்கே கொண்டு வந்து போடுவான். உலகம் ஃபுல்லாக ஒரு நாட்டிலேருந்து சேல் ஆகுது. அப்போ அந்த கம்பெனிக்கு என்ன ஆகும்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வருமானம் அதிகமாகும். வருமானம் அதிகமான ஒன்று அப்போ தான் என்ன பண்ணுற, இந்த பருத்தியெல்லாம் துணியாக மாற்றணும். வேலைக்கு ஆள் கிடைக்கல, அது குட்டி உண்டு நாடு. அங்கே இங்கே இத்துளூண்டு நாடுங்க, உலகம் ஃபுல்லாக இங்கே இருந்தால் எல்லா பொருளும் போகுது. இங்கே இந்த கண்டம் இந்த கண்டம் இங்கே வேலைக்கு ஆள் கிடைக்கல. அதுக்கு தான் என்ன பண்ணுறான், பணம் நிறையா கிடைச்சிதா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பணத்தை போடுறான். அப்போ தான் மனுஷன் இல்லாமல் இயந்திரம் மூலிமா பொருளை உற்பத்தி செய்கிறது. அதுக்கு பேர் என்னது, அந்த புரட்சிக்கு பேர் தொழில் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இதோட விளைவு தான் இந்தியாவை கண்டுபிடிச்சி நம்ம நாடுகள்லாம் அவன் கண்ட்ரோல் கொண்டு போனதோட விளைவு அவனுக்கு லாபம் கொட்டுது. ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் போடுறான். அப்படி வந்தது தான் என்னது, இயந்திரங்கள்லாம், தொழில் புரட்சி. இப்போ நம்ம மாடர்ன் லைஃப் வாழ்கிறதுக்கு காரணமே அதுதான். அதேமாதிரி இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய குர்குரே, லேஸு, கையில் தான் சிப்ஸ் போடணும், லேஸ் எதில் போடுறான், மெஷின் எல்லாம் ஒரு இடத்துல கொட்டி விடுவோம். ஒரு டன் கணக்கில் வாங்கிட்டு போய் அங்கே பேக்கெட் ஆகி வந்துடும். உலகம் ஃபுல்லாக இங்கேருந்து போகுது லேஸ். இங்கேருந்து போகிறானுங்களே அந்த யூடியூபர்ஸ், எங்கே நம்ம ஊரில் உள்ள லேஸ் கிடைக்கிதுங்க, இந்த நாட்டில் அந்த நாட்டில் கிடைக்குதுன்னு சொல்லுவானுங்க பாருங்கள். இப்போ உலகம் ஃபுல்லாக அவங்க பொருள் சேல் பண்ணலாம். அப்போ அந்த கம்பெனிக்கு லாபம் எப்படி இருக்கும்? ஆமாம். போர்ச்சுகீசியர்கள் வாஸ்கோடகாமாவின் தலைமையில் போர்ச்சுகீஸ் மே 1498 எங்கே வராங்க, கள்ளிக்கோட்டையை வந்து சேர்றாங்க. லாபம் புரியுதா? அவர் எடுத்துகிட்டு வந்து செலவு, அவர் அங்கேருந்து பொருள் எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்றது, இங்கே ஊரில் பொருள் எடுத்துகிட்டு போய் அங்கே இது பண்ணது. இதோட லாபம் மட்டும் அவங்களுக்கு செஞ்ச செலவோட 60 மடங்காகும். 60 மடங்குனா புரியுதா? எத்தனை சதவீதம்? 1 மடங்குனா 100%. 1 மடங்குனா எவ்வளவு? அப்போ 60 மடங்குனா பார்த்துக்கோங்க. நார்மலாக ஒரு பிஸ்னஸில் நார்மலாக 10லேருந்து 30% லாபம் கிடைச்சா பெரிய விஷயம், இதுதான் ஹையஸ்ட்டு ப்ராஃபிட். ஆனால் மெடிக்கலுக்கு அது வேறு, அதை விட்டுருங்க, ஓகேவா? 30% கிடைச்சா பெரிய விஷயம். ஆனால் எவ்வளோ சதவீதம்? ஒரு மடங்குனாவே 100%, 60 மடங்கு லாபம் கிடைச்சிதாம்மா அவருக்கு. அப்போ 60 × 100, 60 × 100 எவ்வளவு? 6000% லாபம் கிடைச்சிருக்கு. சரியா? அவர் அப்புறம் திரும்ப வர்றாரு 1502 2வது பயணம், திரும்ப கள்ளிக்கோட்டைக்கு. இங்கேயே இறந்துடுவார்னு நினைக்கிறேன். இது ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம், அது இங்கே சொல்கிறானுங்க. கொச்சின் அவங்களுடைய தலைநகரம் கொச்சின் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் எந்த தலைநகரமாக மாறும்? போர்ச்சுகீசியர்களுடைய தலைநகரம். சத்தமா யார் சொன்னது? வெரி குட், கோவா. சரியா? ஃபஸ்ட்டு கொச்சின், அப்புறம் கோவா மாற்றிடுவாங்க. கடைசி வரைக்குமே டச்சுக்காரங்க, நெதர்லாந்து நாட்டுக்காரன். டச்சு கிழக்கு இந்திய கம்பெனி 2வது கார்பரேட் கம்பெனி 1602. சார் போர்ச்சுகீசியர் இவங்க கம்பெனியில் இது கவர்மெண்ட் அனுப்பி வைப்பாங்க. போர்ச்சுகீசியர் கம்பெனி கிடையாது. சரியா? ரைட், டச்சுக்காரன் தான் கம்பெனி. கூட்டிகிட்டு வந்தவங்க அட்மிரல் வான் டெர் ஹெகன். வரலாறுலாம் கொண்டு வந்து இங்கே போட்டு வச்சுருக்கிறானுங்க. மசூலிப்பட்டினம், பெத்தபோலி, நிஜாம்பட்டினம், தேவனாம்பட்டினம் ஆகிய இடங்களை உருவாக்குறாங்க. சரியா? பட்டணம்னா நகரம், வியாபாரம் செய்கிற இடம். 1610ஆம் ஆண்டில் சந்திரகிரி ராஜாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பழவேற்காடு என்னும் இடத்தில் மற்றொரு தொழிற்சாலையை நிறுவினான். தொழிற்சாலைன்னா பொருள் உற்பத்தி செய்கிறதில்ல, அங்கேருந்து வரும் பொருள் கப்பலில் கொண்டு வருவான், அதை இறக்கி இங்கே வச்சுக்குவான். வச்சுட்டு உள்ளெல்லாம் கொண்டு போய் சேல் பண்ணுவானுங்க. நம்ம ஊரில் வந்து ரா மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே வச்சுக்குவான். திரும்ப கப்பல் வருதா, அதில் ஏற்றி விடுவான், கப்பல் எடுத்துகிட்டு போவோம். ஃபேக்ட்ரினா அங்கே மிஷின்லாம் இருக்காது, ஆனால் அவங்க சொல்கிறத அப்படி சொல்லுவாங்க. சரியா? சந்திரகிரி, பழவேற்காடு என்ன இருக்குது இப்போ? எதுக்கு பார்டரு பழவேற்காடு? ஆந்திரா தமிழ்நாடு பார்டரு. அங்கே என்ன இருக்குது அந்த ஏரி பார்க்க கதையில்? ரைட், ராக்கெட் லான்ச்சிங் சென்டர். சரியா? வெரி குட். சும்மா படிக்கக்கூடாது, எல்லாம் கதை மாதிரி அப்படியே புரிஞ்சிட்டே வரணும்.
இண்டிகோனா ஒன்றும் கிடையாது, அவுரி தமிழில் சாயம், இயற்கை சாயம். செடி இருக்கும், அந்த செடியை அடித்து துவைச்சி அதிலேருந்து எடுத்தாங்கன்னா ப்ளூ கலர் சாயம் கிடைக்கும், நீல கலர். வேர்ல்டு வைடு ஃபேமஸ். ஆர்டிஃபிஷியல்லாம் கிடையாது, இது நேச்சுரல். அப்புறம் கச்சா பட்டு வங்காளத்தில் நிறைய இவங்க டச்சுக்காரன் ஏற்றுமதி பண்ணியிருக்கான். இந்தியாவில் டச்சுக்காரனுடைய தலைமையிடம் பல அவங்க இருக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவானுங்க, இந்தியா வேணான்ட்டு போயிடுவானுங்க. அடுத்து ஆங்கிலேயர். இல்லை, ஆங்கிலேயருக்கு இவனுக்கு பிரச்சனை மாற்றி மாற்றி நடக்கும். டிசம்பர் 31, 1600 வரலாறு இது. எலிசபெத் ராணியே பட்டயம், சார்ட்டர்டு அப்படிம்பாங்க, உரிமை வாங்குறது, அக்ரிமெண்ட் போட்டு வாங்குறது. அன்றைக்கி நம்ம அனுப்பியிருந்தோம்ல காலேஜில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு, அது மாதிரி இவங்க கொடுப்பாங்க கவர்மெண்ட் அவங்களுக்கு. தென்கிழக்கு கடற்கரை ஆங்கிலேயர் 1611 மசூலிப்பட்டினத்திலும், தமிழ்நாடு மசூலிப்பட்டினம் 1626 பழவேற்காடு அருகிலும் நிறுவினார்கள். தென்கிழக்கா இதான, தென்கிழக்கு தானே இந்தியாவுக்கு, அங்கே இந்த ஏரியாவில். கோல்கொண்டாவின் சுல்தான் ஆங்கிலேயருக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கி 1632 அவர்களை தங்கள் ராஜ்ய துறைமுகங்களில் இலவசமாக வர்த்தம் செய்யும் அனுமதி வழங்கினார். கோல்கொண்டா எங்கே இருக்குது? ஹைதராபாத். ஆமாம், ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் பட்டம் வழங்கினது யாருன்னு கேட்பாங்க. யார்? கோல்கொண்டா சுல்தான். சுல்தான்னா ராஜான்னு அர்த்தம். வரலாறோட லிங்க் பண்ணிக்கோங்க, அதை பற்றி பேசியிருப்போம். கோல்கொண்டா அது யார்? எந்த அரசர்கள் அது? பாமினி. வெரி குட் குட். அவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கான் நிறையா, என்ன காரணமோ தெரில. சரியா, ரைட். ஜெயின் ஜார்ஜ் கோட்டை என அழைக்கப்பட்டது. அடுத்தது 1639ஆம் ஆண்டில் ஆங்கிலேய சென்னையில் ஒரு வலுவான நிறுவனம் கட்டப்பட்டது. அதான் சென்ட் ஜார்ஜ் கோட்டை. இப்போ இருக்கு இல்லையா தலைமைச் செயலகம், அது. சோழமண்டல கடற்கரை மசூலிப்பட்டினம் விரைவில் ஆங்கில குடியேற்றத்தின் தலைமையாக மாறியது. யார்? டச்சுக்காரனை காலி பண்ணிட்டானுன்னு அர்த்தம். மசூலிப்பட்டினத்தில் டச்சுக்காரன் தானே இருந்தான் ஃபஸ்ட்டு, அவனை காலி பண்ணியாச்சு. சோழமண்டல கடற்கரைன்னா இது கிருஷ்ணா நதியிலேருந்து காவேரி வரைக்கும் இருக்கக்கூடிய கடற்கரை. சோழமண்டலம், கோரமண்டலம் வாங்க இங்கிலீஷில். ஓகேவா? சோழர்கள் ஆட்சி செஞ்சதுனால. அடுத்து டேனிஷ், டென்மார்க் நாட்டுக்காரன். சும்மா கொஞ்ச நாள் இருப்பானுங்க, போயிடுவானுங்க விட்டுட்டு. ஆயிரத்தி 1616 ட்ரங்குபார் தரங்கம்பாடி இருக்குல்ல, இப்போ கூட அங்கே ஏதோ ஒரு இது நியூஸ் வந்துச்சு தரங்கம்பாடியை பற்றி. டேனிஷ்காரங்களுடைய தலைமையகம். இப்போ கரண்ட் அஃபேரில் ஏதோ வந்துச்சு தரங்கம்பாடியை பற்றி. மலைப்பொழிவா என்னது ஏதோ ஒன்று, ஃப்ரெஞ்சுக்காரவங்க. அடுத்தது அப்புறம் தான் ஃப்ரெஞ்சுக்காரன் 668 கோல்கொண்டாவின் சுல்தான அனுமதி பெற்று முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை நிர்வாகிறாங்க. 1668 பாமினி அரசர்கள். பாண்டிச்சேரி 1693 பிடிக்கிறாங்க. ஆயிரத்தி 1701 பாண்டிச்சேரி தான் அவங்களுடைய தலைமையகம். சரியா, ரைட். இந்தியாவில் உலகமயமாக்கல். இங்கே பாருங்கள், 1980-81 பிறகு 1990-91 வளைகுடா போரின் காரணமாக, வளைகுடானா யார்? இந்த ஏரியாவில், இந்த ஏரியாவில் இது வந்து பெர்சியன் வளைகுடான்னு சொல்லுவாங்க. வளைகுடானா அந்த டேமுக்கு அர்த்தம் நமக்கு தெரியும், ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். பெர்சியன் வளைகுடா, பாரசீக வளைகுடா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஏதோ பயங்கரமான சண்டை நடந்திருக்குது. ஓகேவா? யாரும் அமெரிக்கா தான் இருந்திருப்பான். ஆமாம். இதனால் எண்ணெய் விலை, ஏன்னாக்கா உலகத்தில் அதிகமாக பெட்ரோலியம் தயாரிக்கிற நாடுகள் அங்கே தான். அதனால் பெட்ரோலியத்தோட, எண்ணெய்னா பெட்ரோலியம், அதோட விலை உயருது. விலை உயர்னா நிறையா ஃபாரின் கரன்சி வேணும். மேற்கு ஆசியாவின் போர்க்குணம் ஆகியவற்றின் கடுமையான அயல்நாட்டு வாணிப செலுத்து சமநிலை.
பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். யார் யார் எக்கனாமிக்ஸ் இருக்கீங்க? என்னது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா? விஷ்ணு ஏதாவது ஞாபகம் இருக்கா? பிஓபி கேள்விப்பட்டது இல்லையா? சரி பார்ப்போம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அதான் ஃபாரின் கரன்சி இருக்குல்ல, எக்ஸ்போர்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? நமக்கு பணம் உள்ளே வரும். இம்போர்ட் பண்ணால் பணம் வெளியில் போகும். அது எவ்வளவு பணம் உள்ளே வந்துருக்கு, ஃபாரின் கரன்சி எவ்வளோ வெளியில் போயிருக்கு. இப்போ நீங்கள் பணம் உள்ளே வருது எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது $1000 இருக்குது. இம்போர்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகும்? பணம் வெளியில் போகும். ஒரு $900 இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்னது? $100 வந்துட்டு எக்ஸஸாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே $1000 வந்து என்ன பண்ணியிருக்க? எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்க. ஸோ $1000 உள்ளே வந்திருக்கு. அதே $1100 என்ன பண்ணியிருக்க? இம்போர்ட் பண்ணியிருக்க. அப்போ நீ $100 என்ன பண்ணணும்? கடன் வாங்கணும். பத்தலை அப்படின்னு அர்த்தம். அதை தான் சொல்கிறாங்க அங்கே. அதை ஒரு லைனில் சொல்லிட்டானுங்க. இந்த காரணம் சண்டை கிண்ட விலைவாசி உயர்னால என்னாச்சாமா? வாணிப செலுத்து சமநிலையில் ஏற்பட்ட சிக்கல். நிறைய கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதை ஒரு லைனில் சொல்லிட்டான். யார்கிட்ட போகிறான் அப்போது? IMFகிட்ட போகிறாங்க பாருங்க. புதிய அரசு ஜூன் 1901 பொறுப்பேற்றவுடன் இந்தியா அயல்நாட்டு செலுத்து சமநிலையில் முன் எப்போதும் இல்லாத நெருக்கடி. ரொம்ப கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஸ்ரீலங்கா மாதிரி பணம் இல்லை, இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபாரின் கரன்சி இல்லை. அதான் சொல்கிறாங்க. சில சர்வதேச நிறுவனங்களால் இந்தியாவின் கடன் மதிப்பீடு குறைந்ததுடன் இங்கிருந்து அதிகமான மூலதனம் வெளியே சென்றது. வெளிநாட்டுக்காரங்க முதலீடு போட்டதை வாபஸ் வாங்கிட்டு போகிறான். அப்போ தான் LPG பாலிசி வருது. இந்திய சர்வதேச சந்தையில் தனது கடன் தரும் தகுதியை இழந்ததால் இங்கிலாந்து வங்கியில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 40 டன் தங்கத்தை அடமானம் வைத்தது. இந்த சூழ்நிலை ஏன்னா தங்கத்தை எப்போ வேணாலும் ஏற்றுக்குவான். ஜூலை 1991 அரசாங்கம் தனது வரவு செலவு திட்டத்தை தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் ஆகியவற்றின் தொடர்ச்சியான கொள்கை மாற்றங்களுடன் வழங்கியது. வரவு செலவு திட்டம்னா இது பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்களே. இப்போது பார்த்துருப்போம் அரசாங்கம் பட்ஜெட்டில் எது எதுக்கு எங்கெங்கே எப்படி செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் முதல்ல என்ன ஆயிடுச்சு? இந்த LPG பாலிசியோடு தொடர்புபடுத்தி பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? அரசாங்கத்தெல்லாம் விற்போம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கம்மி பண்ணுறது எல்லாம் அது சொல்கிறான் பாருங்கள். 9வது பையனுக்கு 10வது பையனுக்கு கொடுத்துருக்கானுங்க. இந்த கொள்கைகள் இந்தியாவில் 1994ஆம் ஆண்டில் தங்கள் வரைவை கையெழுத்திட்ட போது பலப்படுத்தப்பட்டது. தங்கள் வரைவுனா ஒன்றும் கிடையாது. LPG பாலிசி இருக்குல்ல, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு கையெழுத்து போடுறாங்க. கேட்பாங்க தங்கள் வரைவு திட்டத்தை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? தங்கள் வரைவு திட்டமே எந்த கொள்கையை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்? LPG. ஓகேவா? அதெல்லாம் இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை சீர்திருத்தங்கள் என்னென்ன? சில தொழிற்சாலைகள் தவிர தொழில் உரிமம் பெறுவதை நீக்கியது. தொழில் உரிமைனா லைசன்ஸ் வாங்கணும்ல, அது அரசாங்கம் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. முக்கியமானது இந்த இராணுவ தளவாடங்கள், அதுக்கு மட்டும் நீ லைசன்ஸ் வாங்கினா போதும், மற்ற எந்த பிஸ்னஸுக்கும் நீ லைசன்ஸ் வாங்க வேண்டாம் அப்படின்றாங்க. பொதுத்துறை நிறுவனத்துக்காக ஒதுக்கப்பட்ட தொழிற்சாலை எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. அது பார்த்தோம்ல இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 அப்புறம் 56 இந்த துறையெல்லாம் அரசாங்கம் வச்சுக்கும், மற்றது தான் நீங்கள் ப்ரைவேட் செய்யணும் அப்படி சொன்னாங்கள்ல, அதெல்லாம் வாபஸ் வாங்குறாங்க, குறைக்கிறாங்க, நம்பர்ஸ் குறைச்சிட்டாங்க. இந்தியாவின் பொருட்களின் ஏற்றுமதி பரிமாற்றத்தின் நிலையான பணத்தின் மாற்று வீதத்தை சரி செய்தது. இந்த ஃபாரின் கரன்சி கதை அது அப்புறம் சொல்கிறேன், பார்ப்போம். வெளிநாட்டு தனியார் துறை நடப்பு கணக்கில் இறக்குமதி வரியை குறைப்பதன் மூலம் வர்த்தகத்தில் ரூபாய் மாற்றத்தை உருவாக்கியது. இதுவும் நான் அப்புறம் சொல்கிறேன். அயல்நாட்டு செலவாணி, அதாவது ஃபாரின் கரன்சி ஒழுங்குமுறை பொருத்தமாக திட்டம். அதாவது ஃபாரின் கரன்சி கையாளுறோம்ல, அது தப்பாலாம் கையாளுவாங்க. ஸோ அதுக்கு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வராங்களாமா.
அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்ட சட்ட ரீதியான நீர்ம விகிதம் அதிகரிக்கப்பட்டது. எஸ்எல்ஆர் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். எஸ்எல்ஆர்னா என்ன பார்த்திபன்? பார்த்தோமே உங்களுக்கு. ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. சரியா? அதை பற்றி பார்ப்போம். இப்போ சொன்னால் புரியாது, பார்ப்போம். இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. எம்என்சின்னு என்னங்க? எம்என்சியில் வேலை செய்கிற எம்என்சியில் வேலை செய்வோமா? இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்கோம், அதோட பிரான்ச்சு நிறையா நாடுகளில் இருக்கும். அதான் எம்என்சி. மல்டி நேஷ்னல் கம்பெனிஸ் அல்லது கார்பரேஷன் எப்படியெல்லாம் சொல்லலாம். நாட்டில் பண்டங்களையும் அல்லது பணிகளையும் உற்பத்தி செய்யும் அல்லது கட்டுப்படுத்தும் ஒரு பெருநிறுவனம், பெரிய நிறுவனம். பண்டம் அல்லது பணி என்ன பண்ண போகிறான்? பிஸ்னஸ்ஸு. ஒன்று கூட்ஸ் தயாரிக்க போகிறான் அல்லது சர்வீஸ். அதுதான். அதுக்கு தான் ஃபஸ்ட்டே எவ்வளோ விளக்கம் கொடுத்துட்டு வந்தது. பண்டம் மற்றும் பணிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. பரிணாம வளர்ச்சியா? சரி சொல்லுங்கள் பார்ப்போம். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் ஒரு வர்த்தக நிறுவனமாக இந்தியாவிற்கு வந்தது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு இல்லையா, அவன் தானே முதல் பன்னாட்டு நிறுவனம். அதன் பிறகு இவனோட தான் இப்போ வந்து இந்துஸ்தான்லாம் இருக்குல்ல, இந்துஸ்தான் யூனிலீவர், அதெல்லாம் இவனுங்களது தான். பேர் மட்டும் மாறிடுச்சு. நம்ம நாட்டு கம்பெனி இல்லை. சரியா? இந்துஸ்தான் யூனிலீவர். HUL. இங்கே எந்த பொருள் சோப்புக்கு இப்போ எதாக எடுத்தாலும் பேர் தான் வேறு இருக்கும், பிராண்ட் நேமு. அது உள்ளே யாரான்னு போட்டு இவனாக தான் இருப்பான். இந்துஸ்தான் யூனிலீவர். இவனுங்க தான் அது பேர் மாற்றிக்கிட்டானு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி. அதன் பிறகு அரசியல் ரீதியாக நாடெங்கிலும் ஆதிக்கம் செலுத்தியது. ஆமாவா? அரசாங்கமே அவன் தான் நடத்துகிறான். இந்திய அரசாங்கத்தை யார் நடத்துகிறா? அந்த கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நடத்துகிறான். 1920களில் பன்னாட்டு நிறுவனங்கள் முதலில் பிரித்தெடுக்கப்பட்ட தொழில்களில் அல்லது தொழில் நடத்தும் நாடுகளின் மூலப்பொருட்களை கட்டுப்படுத்தி மெதுவாக இந்தியாவின் நுழைந்தது. மூலப்பொருள் நம்மக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போவான், அங்கே போய் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி நம்ம ஊர்லேயே கொண்டு வந்து விற்றுருவோம். 1950களுக்கு பிறகு உற்பத்தி மற்றும் பணிகள் துறையில் ஈடுபட்டது. ஓகே. தற்போது இந்தியாவில் 4 பெரிய ஏற்றுமதி நிறுவனங்களான அமெரிக்கா, இந்தியாவுக்கு இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி பெரும்பாலும் நம்மக்கிட்ட இருக்குது. ஏகப்பட்டது. அதிகமான கம்பெனி அமெரிக்காவில் உள்ளது. இந்த ஆலன் சோலி இதெல்லாம் இருக்குல்ல, அவன் ரீட்டைல் ஷாப்பிங் இங்கே வச்சுருக்கான். பீட்டர் இங்கிலாண்டு இதெல்லாமே எல்லாம் வெளிநாட்டு கம்பெனி. 15, 11 அமெரிக்காவை சார்ந்தான். இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்களின் வளர்ச்சி. இந்திய தொழிலதிபர்களின் ஒத்துழைப்புடன் நுழைஞ்சிருக்கு உள்ள. 1980களில் தாராளமயமாக்கலின் போக்கு வெளிநாட்டு ஒத்துழைப்புக்கு கணிசமான பங்கு. அதாவது நம்ம ஆள் கம்பெனி ஆரம்பிப்பான். இப்போ டாட்டா இங்கே ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அமெரிக்க நிறுவனம் அதுக்கு ஷேர் போடுவான், நிதி கொடுப்பான். அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அது வரைக்கும் வெளிநாட்டோட நம்ம ஓனர் இருக்காங்களா டைப் வச்சு ஆரம்பிச்சிக்கிட்டு இருந்தானுங்க. இந்த 91க்கு அப்புறம் அவனே டைரெக்டாக வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். அதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அமெரிக்காவில் உள்ள ஒரு கம்பெனி இங்கேயே வந்து என்ன பண்ணலாம், முதலீடு போட்டு கம்பெனி ஆரம்பித்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ சாம்சங் இருக்கா, எந்த நாட்டு கம்பெனி? கொரியாவா? ஆமாம். அவனை இங்கே வந்து ரன் பண்ணுறான். ஏன்னா சீப் லேபரர்ஸ் கிடைப்பாங்க, அதான் சொல்கிறாங்க. FDI அதுக்கு பேர், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை, FIP, போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனியில் வெளிநாட்டுக்காரன் ஷேர் வாங்குவான். நம்ம நாட்டு ஷேர் மார்க்கெட்டு அமெரிக்காவிலேருந்து ஷேர் வாங்குவான். அதுக்கு பேர் என்னது? FPI, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். வெளிநாட்டுக்காரன் அவன் பணத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கேயே அவன் கம்பெனி ஆரம்பித்து ரன் பண்ணால் FDI. வெளிநாட்டுக்காரன் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கினா என்னது? அதுக்கு பேர் FPI. FIIன்னு சொல்லுவாங்க. FI, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார். படிச்சுட்டு கேட்டிங்கன்னா தான் சொல்லி தருவேன். MNCனுடைய லாபம், வளர்ச்சிக்கான காரணம், சந்தை நிலப்பரப்பின் விரிவாக்கும். அவன் தானே அவன் பொருள் என்ன பண்ணுறான், உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் வைக்கிறான். ஆலன் சோலி லண்டன் நினைக்கிறவன், அமெரிக்காவா? பிர்லாவா? பிர்லா எங்கே சேர்ந்துருப்பான், வேறு வெளிநாட்டில் எவனாவது வச்சுருப்பான் பாருங்க. வேறு எது இருக்குது? பீட்டர் இங்கிலாண்டு
அது நம்ம ஆளுங்க தானே. சரி, அப்போது வெளிநாட்டில் போய் என்ன பண்ணுறான், விற்கிறான். சந்தைப்படுத்தும் மேன்மை ஒன்றும் இல்லை, சேல் பண்ணுறது தான். விளம்பரம் எல்லாம் பயங்கரமாக வந்துருச்சு. நிதி மேன்மை, ஏன்னா பெரிய கம்பெனியாக அவன்கிட்ட என்ன இருக்கும், நிறையா பணம் இருக்கும். அதெல்லாம் இதோடு இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம். தொழில்நுட்ப மேன்மை, நிறையா பணம் இருக்கா, நிறையா பணம் இருந்தால் நான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் போட்டு டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பான். புது புது பொருள் வந்துக்கிட்டே இருக்கும், புது புது பொருள் தயாரிக்கிறது. இதெல்லாம் எம்என்சி நன்மைகள். அதோட விளைவாக தான் அது கம்மி ரேட்டில் நமக்கு நிறையா பல்காக ப்ரொடக்ஷன் பண்ணும்போது தானே அவன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறையும். இந்த செல்ஃபோன்லாம் நம்ம 20,000 ரூபாய்க்கெலாம் நம்ம வாங்கவே முடியாது, தனியாக தயாரிச்சிங்கனாக்கா. அவ்வளோ சீப்பாக கிடைக்குது. பொருள் தரமாக இருக்கும், குவாலிட்டி இருக்கா, பிராண்டட் எதுக்கு வாங்குறீங்க, அதுக்கு தான். பன்னாட்டு நிறுவனங்கள் விலைகளை குறைப்பதால் உலகளாவிய நுகர்வோரை வாங்கும் சக்தி, விலை குறைஞ்சிதான் நாங்கள் வாங்கும் சக்தி அதிகமாகும். எல்லாம் பாருங்க, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஒருத்தங்க கூட இல்லைங்க. கம்மி ரேட்டில் தயாரிச்சிட்றான் பாருங்கள். அப்புறம் பெரிய கம்ப்யூட்ரு, இது கம்ப்யூட்டரோட பயங்கரம் எல்லாமே இருக்குது. இதில் கேமரா இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, எங்கே இருக்கிற என்ன உடனே எல்லாமே பார்த்துக்கலாம். அடுத்தது, பன்னாட்டு நிறுவனங்கள் வரி மாறுபாட்டை பயன்படுத்தி கொள்ள முடியும். டேக்ஸ் டிஃப்ரென்சஸ். இப்போ எந்த நாட்டில் வந்துட்டு டேக்ஸு, இப்போ இந்தியாவில் டேக்ஸ் கம்மியாக இங்கே வந்துடுவான். சீனாவில் டேக்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அங்கே குறைச்சிக்குவான் பொருள்லாம், இங்கே அதிகமாக சேல் பண்ணுவான். அந்த மாதிரி பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளூர் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புன்னு உருவாகுது. ஆமாவா, இப்போ சாங்ஷன் வந்ததுனால தான் 2000 பேருக்கு அங்கே வேலை. இப்போ எத்தனை கம்பெனி வெளிநாட்டில் போய் பிடிச்சிட்டு வராங்களா, அவன் தான் நம்ம ஊர் மக்களுக்குன்னா அவன் வேலை வாய்ப்பு உருவாங்க. தீமைகள், முற்றுரிமை, மோனோபோலி பார்த்தோமா, அவன் பொருள் அவனது மட்டும்தான் இருக்கும். இப்போ மொபைலாக சாம்சங்னா சாம்சங், ஏன்னா அவன் அளவுக்கு போட்டி போகிறது நம்மக்கிட்ட ஆள் இருக்காது. அந்த மாதிரி அதெல்லாம் சொல்கிறேன். பன்னாட்டு நிறுவனங்கள் சுற்றுச்சூழல் தீங்கினை உருவாக்க வாய்ப்பு உள்ளது. அவனுக்கு என்ன லாபம் தானே. இப்போ அக்வாஃபினா இதெல்லாம் இருக்குல்ல, தண்ணி உறிஞ்சி எடுத்துட்றானுங்க. நிலத்தடி நீர் என்ன ஆயிரும், குறைஞ்சிடும். காலையில் கூட பேசணும். அடுத்தது, இப்போ என்னாச்சு, இந்த ரிலையன்ஸ் மாலு, அப்புறம் வேறு என்ன லேட்டஸ்ட்டாக அங்கே கோயம்புத்தூரில் ஒரு மால் வந்துச்சு. துபாயிலேருந்து வந்துச்சுங்க. லூலு மாலா அது மாதிரி வந்துச்சா. அப்போ வந்தால் ஆகும், எல்லோரும் அந்த கடைக்கு போக ஆரம்பிச்சிருவான். இப்போ நம்ம ஊர்லேயே பாருங்கள், பெரிய மாலுக்கு தான் போகிறோம். எங்கள் டிமார்ட்டு, ரிலையன்ஸ் மால், அங்கே தானே போகிறோம். நிறைய பேர் போகிறாங்க பர்ச்சேஸ். அப்போ பக்கத்து ஏரியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடையெல்லாம் நான் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் ப்ளஸ்ஸோ அதெல்லாம் தான் மைனஸாக இருக்கும். எல்லா லைஃப்லேயுமே அதுதான், லைஃபே அதுதான். உனக்கு எது ப்ளஸ்ஸோ அதான் மைனஸ். எழுதி வச்சுக்கோ, சரியா, எழுதி வச்சுக்கோங்க. அதான் நீங்கள் இந்த மாதிரி மெயின்ஸில் எழுதும் பொழுது என்ன பண்ணலாம், எதெல்லாம் ப்ளஸ்ஸாக எழுதிட்டு வரும் அதை அப்படியே உள்ட்டா என்ன பண்ணும், மைனஸு, குறைகள் அப்படின்னு எழுதிட்டு வந்தால் வேலை முடிஞ்சு போச்சு. பன்னாட்டு நிறுவனங்கள் ஒழுக்க நெறிமுறை மீறுவதோடு ரூல்ஸ்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணலை உடனே ஆஃபீஸர் போவான், அவன் இதுக்கு அவனுக்கு ஒரு பெட்டியை கொடுத்து அனுப்பி விட்ருவான். அவனுக்கு என்ன ஒன்றும் இல்லைங்க, ரிப்போர்ட் எழுதி கொடுக்குறோம். அவனுக்கு சும்மா ஒரு 10 லட்ச ரூபா ஒரு இன்ஸ்பெக்டர் கொடுக்குறான்னு, அவனுக்கு என்ன 10 லட்சம், 10 மாதம் வேலை செஞ்சால் தான் 10 லட்சம் கிடைக்கும். 10 லட்சம் சும்மா போன செகண்டு கொடுத்துட்டான். அவனுக்கு 10 லட்சம் ஜுஜிபி, உலகம் ஃபுல்லாக அவன் பொருள் சேல் ஆகும். சரியா, அதே கேஸ் பெருசாக இருந்தது, காம்ப்ளிகேட்டட்னா கோடியில் போகும். அவனுக்கு ஜுஜிபி, சரியா, அந்த மாதிரி. அப்போ அதெல்லாம் மீறுவாங்க. தார்மீக சட்டங்களை அவர்கள் குற்றம் சாட்டி மூலதனத்துடன் தங்கள் வணிக செயல்பாட்டினை திருப்பிக் கொள்வதற்கும் முனைவர். இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் தப்பு. சரி, இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள். 2018 இருந்த சோனி கார்பரேஷனு, நெட்டில், ஹவுலக் பேக்கார்டு, ஹெச்பின்னா ஹவுலக் பேக்கார்டு, ஆமாம், ப்ராக்டர் கேம்பிள், சிட்டி குழுமம், பெப்சி, கொக்கோ கோலா, மைக்ரோசாஃப்ட்டு, டாட்டா, ஐபிஎம். இதெல்லாம் ஒரு சிலது நம்ம நாடு ஆரிஜினாக இருக்கும், ஒரு சிலது வெளிநாட்டு ஆரிஜின். பெப்சி கோக்கெலாம் அமெரிக்கா, அவன் சிட்டிலாம் நம்மளுது, அந்த மாதிரி. ஆனால் வெளிநாட்டுலாம் இருக்கும். நியாயமான வர்த்தக முறைகள் மற்றும் உலக வர்த்தக அமைப்பு, இதை நாளைக்கு பார்ப்போமா. எத்தனை பக்கம் இருக்குது,
ஆமாம், நிறைய பேசணும் இதை. அப்புறம் பேசிக்குவோம், நாளைக்கு பார்ப்போம்.